நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது இயல் 3. இயல் 3ல் இருக்கக்கூடிய கற்கண்டு என்னும் தலைப்பில் இருக்கக்கூடிய எச்சம் என்னும் பகுதி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இயல் 3 எச்சம் அப்படிங்கிற இலக்கண பகுதி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். உங்களோட புத்தகத்தில் பக்கம் எண் 63 எடுத்துக்கோங்க. உங்களோட புத்தகத்தில் பக்கம் எண் 63 எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பாடத்தை பார்க்கலாம். படித்தான், படித்த, படித்து இந்த சொற்கள் எல்லாத்தையும் கவனிங்க. சரிங்களா? படித்தான் என்னது? படித்தான் என்னும் சொற்களை கவனிங்க. படித்தான் அப்படிங்கிறது அந்த சொல் முடிவு பெற்ற சொல்லா இருக்கு. சரிங்களா? படித்தான் அப்படிங்கிறது முடிவு பெற்ற சொல்லா இருக்கு. செய்தான், வந்தான், சென்றான், இது எல்லாமே முடிவு பெற்ற சொல். இது எல்லாமே என்னது? முடிவு பெற்ற சொல். அதனால இதை என்னன்னு சொல்றாங்க? வினை முற்று அப்படின்னு சொல்றாங்க. இதை என்னன்னு சொல்றாங்க? வினை முற்று அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நம்ம அடுத்து இருக்கிறத பார்ப்போம். இதுல படித்த, படித்து இந்த இரண்டு வார்த்தையையும் பாருங்க. சரிங்களா? படித்த, படித்து இந்த இரண்டு சொற்களையும் பாருங்க. இந்த சொற்கள் முடிவு பெற்று இருக்கா அப்படின்னு கேட்டால் கிடையாது. படித்த, படித்து ஆகிய சொற்களில் பொருள் முடிவு பெறவில்லை. சரிங்களா? அந்த சொல் முடிவு பெற்றதா வரல. பாதியிலேயே அப்படியே எஞ்சி நிற்கும் மாதிரி தான் வந்திருக்கு. சரிங்களா? அதனால என்னன்னு சொல்கிறாங்க? இதை எச்சம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சொல் முடிவு பெறாமல் பாதியோட நின்னதுன்னா அதை என்னன்னு சொல்கிறாங்க? எச்சம் அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்க, பொருள் முற்று பெறாமல், அந்த பொருளானது முற்று பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல்ல என்னன்னு சொல்கிறாங்க? எச்சம் அப்படின்னு சொல்கிறாங்க. எச்சம் என்றால் என்னன்னு கேட்டால் நீங்கள் இதை தான் எழுதணும். சரிங்களா? பொருள் முற்று பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல் எச்சம். எடுத்துக்காட்டு என்னன்னு சொல்லுவோம்? படித்த, படித்து இந்த மாதிரி சொல் எல்லாமே. இப்போ படித்துங்கிற வார்த்தையை எடுத்துக்கோங்க. அது எப்படி இருக்குது? படித்த, படித்தங்கும்போது யார் படித்தது, என்ன படித்தாங்க அப்படின்னு நமக்கு ஒரு ஐயம் எழுது. ஏன் அப்படின்னா அந்த வார்த்தை முடிவு பெறாமல் இருக்கிறதுனால. அதே மாதிரி அடுத்து படித்துங்கிற வார்த்தையும் பாருங்கள். படித்து, படித்து என்ன செய்தான்? படித்து முடித்தானா இல்லையா அப்படிங்கிற அதுவும் முடிவு பெறாமல் இருக்கா? இந்த மாதிரி முடிவு பெறாமல் ஒரு பொருள் முடிவு பெறாமல் எஞ்சி நிற்கக்கூடிய சொல் எல்லாமே என்னன்னு சொல்கிறாங்க? எச்சம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த எச்சம் இரண்டு வகைப்படுமா? இந்த எச்சம் எத்தனை வகைப்படும்? இரண்டு வகைப்படும் சொல்கிறாங்க. எச்சம் எத்தனை வகைப்படுமா? இரண்டு வகைப்படும். அது என்னென்ன? பெயரெச்சம், வினையெச்சம். இதெல்லாம் அப்பப்போ நீங்கள் குறிச்சுக்கணும். சரிங்களா? எச்சம் இரண்டு வகைப்படும். பெயரெச்சம், வினையெச்சம். இப்போ பெயரெச்சம்ங்கிறது எப்படி கண்டுபிடிக்கணும், வினையெச்சம்ங்கிறது எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்ப்போம். சரிங்களா? ஏன் அப்படின்னா எச்சம் உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியும். அதாவது பொருள் முடிவு பெறாமல் எஞ்சி நிற்கிறத என்னன்னு சொல்லுவோம்? எச்சம்னு சொல்லுவோங்கிறதுனால உங்களுக்கு அதை கண்டுபிடிக்க தெரியும். இப்போ பெயரெச்சம் எது, வினையெச்சம் எதுங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். சரிங்களா? பெயரெச்சம் பாருங்க. படித்த என்னும் சொல் மாணவன், மாணவி, பள்ளி, புத்தகம், ஆண்டு போன்ற பெயர் சொற்களுள் ஒன்றை கொண்டு முடியும். இந்த படித்தங்கிற சொல் தான் என்னன்னு சொல்கிறாங்க? பெயர் எச்சம். இந்த சொல் எல்லாமே ஏதாவது ஒரு பெயரை தான் கொண்டு முடியும். சரிங்களா? அப்போ பாருங்க, படித்த மாணவன், படித்த மாணவி, படித்த பள்ளி அப்படின்னு சொல்லி எல்லாமே எதை கொண்டு முடியுது? பெயரை கொண்டு முடியுது. எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. படித்த மாணவன், இதில் மாணவன் அப்படிங்கிற சொல்ல பாருங்க. கடைசியாக இருக்க மாணவன் அப்படிங்கிற சொல்ல பாருங்க. இது ஒரு பெயரை குறிக்குதா இல்லை செயலை குறிக்குதா? மாணவன் அப்படிங்கிறது பெயரை தான் குறிக்கும். சரிங்களா? அது செயலை குறிக்கிறது கிடையாது, பெயரை தான் குறிக்குது. அப்போ இறுதியாக வரக்கூடிய வார்த்தையானது பெயரை குறித்து அதற்கு முன்னாடி வரக்கூடிய இந்த படித்தங்கிற சொல் முடிவு பெறாமல் இருந்தால் அதை என்னன்னு சொல்கிறோம்? பெயர் எச்சம் அப்படின்னு சொல்கிறோம். அதை என்னன்னு சொல்கிறோம்? பெயர் எச்சம் அப்படின்னு சொல்கிறோம். இதில் பாருங்கள், படித்த பள்ளி, பள்ளிங்கிறது செயலை குறிக்குதா? இல்லை, பள்ளிங்கிறது ஒரு இடம், அதோட பெயரை குறிக்குது இல்லையா? அப்போ
பெயரை லாஸ்ட்டாக குறித்து அதுக்கு முன்னாடி இருக்க சொல் வந்து முடிவு பெறாமல் இருந்தால் இது என்னன்னு சொல்லுவோம், நம்ம பெயர் எச்சம்னு சொல்லுவோம். கீழே பாருங்கள், இவ்வாறு பெயரை கொண்டு முடியும் எச்சம் பெயரெச்சம் ஆகும். பெயரை கொண்டு முடியும் எச்சம் பெயரெச்சம் ஆகும். அப்போ பெயரெச்சம் என்றால் என்னன்னு கேட்டால் நீங்கள் என்ன எழுதணும், பெயரை கொண்டு முடியும் எச்சம் பெயரெச்சம்னு எழுதணும். எடுத்துக்காட்டு இந்த படித்த மாணவன், படித்த பள்ளி, இது எல்லாமே எழுதணும். இப்போ வந்து நீங்கள் அதை அடிக்கோடிட்டு குறிச்சிக்கோங்க போதும். இதுக்கப்புறம் நான் வினாக்களுக்கான விடைகளாகவும் குறிப்பேன். நீங்கள் அப்பப்போ நடத்துகிறதையும் இந்த மாதிரி மார்க் பண்ணி குறித்து வச்சுக்கணும். சரிங்களா? இப்போ இந்த பெயரெச்சம் எப்போதெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். சரிங்களா? பெயரெச்சம் வந்து 3 காலத்திலையும் வருமா. பெயரெச்சம் எப்படி வருமா, 3 காலத்தையும் குறிக்கக்கூடியது. பெயரெச்சம் 3 காலத்திலையும் வரும். பாருங்க, 3 காலம்னா என்னென்னது, இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் அப்படின்னு 3 காலம் தான் நம்ம குறிப்போம் இல்லைங்களா. நம்ம 3 காலமாக பிரிப்போம். இப்போ பார்ப்போம் அது எப்படியெல்லாம் பிரிக்கிறோன்னு. பாடிய பாடல், பாடிய பாடல். இதில் பாடல் அப்படிங்கிறது என்ன சொல், பெயர் சொல். ரொம்ப சரியாக சொன்னீங்க. பாடல் அப்படிங்கிறது பெயர் சொல். ஏன் அப்படின்னா அது எந்த ஒரு செயலையும் குறிக்காது இல்லைங்களா. அதனால பாடல் அப்படிங்கிறது பெயர் சொல். பாடிய அப்படிங்கிறது எப்படி வந்திருக்கு, முடிவு பெறாமல் வந்திருக்கு. அதனால் இது வந்து நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கலாம், பெயரெச்சம்னு தெரிஞ்சுக்கலாம். பாடிய பாடல் அப்படின்னா பாடிய அப்படிங்கிறது முடிஞ்சு போனது, அவன் பாடி முடிச்சிட்டான் அப்படிங்கிற பொருளை உணர்த்துது. அப்போ இது எந்த காலத்தை குறிக்குது, இறந்த காலத்தை குறிக்குது. இது எதை குறிக்குது, இறந்த காலத்தை குறிக்குது. அடுத்து பாருங்க, பாடுகின்ற பாடல். பாடுகின்ற அப்படின்னா இப்போதான் பாடிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற பொருளை குறிக்குது. அப்போ இது என்ன காலத்தை உணர்த்துது, நிகழ்காலம். அடுத்தது பாருங்க, பாடும் பாடல். அப்போ இது வந்து என்னது, இதற்கப்புறம் தான் அவங்க வந்து பாட போகிறாங்க அப்படிங்கிறத குறிக்கிறதுனால இது வந்து எதிர்கால பெயரெச்சம். இந்த பெயரெச்சம் எப்படியெல்லாம் வருமா, 3 காலத்திலையும் வரும்னு சொல்கிறாங்க. நிகழ்கால பெயரெச்சம், இறந்த கால பெயரெச்சம், எதிர்கால பெயரெச்சம் அப்படின்னு சொல்லிட்டு 3 காலத்திலையும் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ உங்களுக்கு பெயரெச்சம்னா என்னங்கிறது ரொம்ப நல்லா விளக்கமாக தெரிஞ்சிருக்கும் இல்லைங்களா. அதாவது பெயரெச்சம் எப்படி கண்டுபிடிப்போம், முடிவு சொல் வந்து பெயரை கொண்டு முடியும். முடிவு சொல் எப்படி வரும், பெயரை கொண்டு வரும். அதே மாதிரி அதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய சொல்லானது எப்படி வரும், முடிவு பெறாத சொல்லாக இருக்கும். அந்த முடிவு சொல் வந்து பெயர் சொல்லாக வரும். அதற்கு முன்னாடி வந்த சொல் வந்து முடிவு பெறாமல் வந்ததுன்னா இதை வந்து பெயரெச்சம் அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்குவோம் இல்லைங்களா. பெயரை கொண்டு முடியும் எச்சம் பெயரெச்சம். இது வந்து எந்தெந்த காலத்தில் வரும், 3 காலத்திலையும் வரும். நிகழ்காலம், இறந்த காலம், நிகழ்காலம், இறந்த காலம், எதிர்காலம் அப்படின்னு 3 காலத்திலையும் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது தெரிநிலை குறிப்பு பெயரெச்சங்கள். தெரிநிலை குறிப்பு பெயரெச்சங்கள். தெரிநிலை பெயரெச்சம்ங்கிறது எப்படி நம்ம வந்து தெரிஞ்சுக்குவோம், குறிப்பு பெயரெச்சம்ங்கிறது எப்படி நம்ம தெரிஞ்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். தெரிநிலை பெயரெச்சம் முதல்ல பார்ப்போம். எழுதிய கடிதம். என்னது, எழுதிய கடிதம். இந்த தொடரில் ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்ன தெரிஞ்சுக்குவோம், இது எச்சம்னு தெரிஞ்சுக்குவோம் இல்லையா. என்ன எச்சம் அப்படின்னு பார்ப்போம். கடிதம் அப்படிங்கிறது செயலை குறிக்குதா, இல்லை. கடிதம்ங்கிறது ஒரு பெயரை குறிக்குது. எழுதிய அப்படிங்கிறது முடிவு பெறாமல் இருக்குது இல்லையா. இத்தொடரில் உள்ள எழுதிய என்னும் சொல் எழுதுதல் என்னும் செயலையும் இறந்த காலத்தையும் குறிக்கிறது. என்னது, எழுதிய அப்படிங்கிற சொல். இப்போ வந்து கடிதம் அப்படிங்கிறது பெயரை குறிக்குதுங்கிறது நமக்கு தெரியும். எழுதிய அப்படிங்கிறது கையில் வந்து ஒரு பேனாவை எடுத்து பேப்பரில் எழுதுதல் அப்படிங்கிற செயலை குறிக்குது. எழுதிய கடிதம் அப்படின்னா எழுதி முடிச்சாச்சுங்கிறது தெளிவாக தெரியுது. அப்போனா இது வந்து இறந்த காலத்தை குறிக்குது. அப்போ தெரிநிலை வினைமுற்றை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கணும், அந்த பெயர் சொல் இறுதியில் வரக்கூடிய பெயர் சொல்லுக்கு முந்தைய சொல் வந்து எதை குறிக்கும், செயலை குறிக்கும். செயலை குறித்ததோடு மட்டும் இல்லாமல் இறந்த காலத்தை தெளிவாக காட்டும். இறந்த காலத்தை தெளிவாக காட்டும். இவ்வாறு செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக காட்டுதல் என்னது, தெரிநிலை பெயரெச்சம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தெரிநிலை பெயரெச்சம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டால் செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக தெரியுமாறு காட்டும் பெயரெச்சம்
தெரிநிலை பெயரெச்சம். எடுத்துக்காட்டு என்னன்னு கேட்டால் எழுதிய கடிதம். இந்த மாதிரி நீங்கள் குறிச்சுக்கணும். சரிங்களா? செயலையும் தெரிநிலை பெயரெச்சம்னா எப்படி நம்ம தெரிஞ்சுக்குவோம்? செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக காட்டும். அந்த செயலையும் என்ன செயல் செய்கிறாங்கங்கிற செயலையும் எந்த காலத்தில் செய்கிறாங்கங்கிற காலத்தையும் வெளிப்படையாக காட்டுனதுன்னா அதை என்ன பெயரெச்சம்னு நீங்கள் சொல்லணும்? தெரிநிலை பெயரெச்சம். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது குறிப்பு பெயரெச்சம். குறிப்பு பெயரெச்சம் அது என்னன்னு பார்ப்போம். சரிங்களா? இது சிறிய கடிதம், இதுதான் அதுக்கு எடுத்துக்காட்டு. சரிங்களா? கடிதம் அப்படிங்கிறது என்னது? பெயர் சொல். அப்போ இது பெயரெச்சம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இதற்கு முந்தைய சொல்லான சிறிய அப்படிங்கிற சொல்ல பாருங்க. இத்தொடரில் உள்ள சிறிய என்னும் சொல்லின் செயலையோ காலத்தையோ அறிய முடியவில்லை. அந்த சொல்ல இருக்க சிறிய அப்படிங்கிற வார்த்தையை வச்சு அது செயலை குறிக்குதா இல்லை காலத்தை குறிக்குதாங்கிறது நம்மளால தெரிஞ்சுக்கவே முடியல இல்லையா? சிறிய கடிதம்னா சின்ன கடிதம்ங்கிற அர்த்தம் தான் வருதே தவிர அதில் எந்த ஒரு செயலையும் எந்த காலத்தில் அவங்க எழுதுனாங்கங்கிறதையும் சுத்தமாக அதில் புரிஞ்சுக்கவே முடியல இல்லையா? ஆனால் அது எதை குறிப்பாக உணர்த்துது அப்படின்னா பண்பினை மட்டும் குறிப்பாக அறிய முடிகிறது. சிறியது அப்படிங்கிற பண்பை நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. சிறியது, பெரியது, வட்டம், சதுரம் அப்படிங்கிற அதோட குணத்தை நம்மளால் என்ன பண்ண முடியுது? புரிஞ்சுக்க முடியுது. அதை தான் சொல்கிறாங்க குறிப்பு பெயரெச்சம் அப்படிங்கிறது எதை உணர்த்துமா? செயலையோ காலத்தையோ அது காட்டாது. பண்பினை மட்டும்தான் அது காட்டும். அதை தான் நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கணும்? குறிப்பு பெயரெச்சம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இங்கே பாருங்க, செயலையோ காலத்தையோ தெளிவாக காட்டாமல் பண்பினை மட்டும் காட்டும் பெயரெச்சம் குறிப்பு பெயரெச்சம் எனப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? செயலையும் காலத்தையும் தெளிவாக காட்டாமல் பண்பை மட்டும் குறிப்பாக காட்டக்கூடியது தான் என்னன்னு சொல்கிறாங்க? குறிப்பு பெயரெச்சம். குறிப்பு பெயரெச்சம் என்றால் என்னன்னு கேட்டால் நீங்கள் இதை தான் எழுதணும். சரிங்களா? இப்போ உங்களுக்கு பெயரெச்சம்னா என்னங்கிறது ரொம்ப நல்லா புரிஞ்சிருக்கும். அதாவது இறுதி சொல் பெயர் சொல்லாக இருக்கணும். அதற்கு முந்தைய சொல் முடிவு பெறாத சொல்லாக இருந்ததுன்னா அதை என்னன்னு சொல்கிறோம்? பெயரெச்சம்னு சொல்கிறோம். இந்த பெயரெச்சம் 3 காலத்துலையும் வருங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம். தெரிநிலை பெயரெச்சம் குறிப்பு பெயரெச்சம்னு 2 வகையாக பிரிக்கிறாங்க. தெரிநிலை பெயரெச்சம்ங்கிறது என்னது? அந்த பெயர் சொல் இறுதியில் வரக்கூடிய பெயர் சொல்லுக்கு முந்தைய சொல்லானது எப்படி இருக்குமா? செயலை காட்டும், காலத்தை காட்டும். செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக காட்டுச்சுன்னா அதை என்னன்னு சொல்கிறோம்? தெரிநிலை பெயரெச்சம்னு சொல்கிறோம். அதே மாதிரி குறிப்பு பெயரெச்சத்தை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கணும்? இறுதியில் வர சொல் அதே மாதிரி பெயர் சொல் தான். அதற்கு முந்தைய சொல் பெயரையும் செயலையும் காலத்தையும் காட்டாம அதோட குணத்தை மட்டும் பண்பை மட்டும் காட்டுனதுன்னா அதை என்னன்னு சொல்கிறோம்? குறிப்பு பெயரெச்சம் அப்படின்னு சொல்கிறோம். இது வரைக்கும் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் இல்லைங்களா? இப்போ நம்ம வினையெச்சம் அதை பற்றி பார்ப்போம். சரிங்களா? வினையெச்சம் படித்து என்னும் சொல் முடித்தான், வியந்தாள், மகிழ்ந்தார் போன்ற வினை சொற்களில் ஒன்றை கொண்டு முடியும். என்ன சொல்றாங்க? படித்து என்னும் சொல். இங்க எச்ச சொல்லா இருக்கிறது என்னது? படித்து அப்படிங்கிற வார்த்தை தான். அப்ப அந்த படித்துங்கிற எச்ச சொல்ல பார்க்கும்போது இது எச்சம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். இதை எப்படி நம்ம பெயரெச்சம் மாதிரி வினையெச்சம்னு தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா இந்த படித்துங்கிற சொல் எப்படி வரும்? படித்து முடித்தான், படித்து வியந்தாள், படித்து மகிழ்ந்தார் அப்படிங்கிற மாதிரி சொல்லாதான் வரும் இல்லைங்களா? கண்டிப்பாக இதற்கு அடுத்து வரக்கூடிய வார்த்தைகள் எதுவாக வராது அப்படின்னா பெயர் சொல்லா வராது. படித்து மாணவன் ஏதாவது பொருள் தருதா? இல்லை. படித்து வந்தான், படித்து சென்றான், இந்த மாதிரி வினையை கொண்டு முடிஞ்சாதான் இந்த படித்துங்கிற வார்த்தைக்கு ரொம்ப பொருத்தமான சொல்லா இருக்கும். சரிங்களா? அதனால தான் இங்கே அப்படி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா படித்து முடித்தான். இந்த முடித்தான் அப்படிங்கிற சொல் பெயரை குறிக்குதா? இல்லை. முடித்தான் அப்படின்னா ஏதோ ஒரு செயலை அவன் செய்து முடித்திருக்கான் அப்படிங்கிற பொருள் தான் வருது. அப்போ இதில் என்னத்தை காட்டுறாங்க? செயல்தான் தெரியுது. அப்ப இறுதியா வரக்கூடிய சொல்லானது வினை சொல்லா அதற்கு முந்தைய சொல் எச்ச சொல்லா முடிவு பெறாத சொல்லா இருந்ததுன்னா அதை என்னன்னு சொல்றாங்க?
வினை எச்சம்னு சொல்கிறாங்க. நம்ம முன்னாடி பெயரெச்சம்க்கு எப்படி பார்த்தோம்? இறுதியில் வரக்கூடிய வார்த்தையானது பெயர் சொல்லா வந்து அதற்கு முந்தைய வார்த்தை வந்து முடிவு பெறாமல் இருந்ததுன்னா அதை வந்து பெயரெச்சம்னு சொன்னோமா? அதே மாதிரி வினை எச்சம் எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும்? முதல்ல வரக்கூடிய சொல் வந்து எச்ச சொல்லா இருக்கும். அதற்கு அடுத்து இறுதியாக வரக்கூடிய சொல் வந்து ஒரு செயலை குறிக்கிற மாதிரி இருக்கும். ஏதாவது ஒரு செயலை குறிக்கிற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது பாருங்க, அடுத்தது பாருங்க. படித்து வியந்தான். படித்து வியந்தான். வியந்தான் அப்படிங்கிறது வந்து எந்த ஒரு பெயரையும் குறிக்கல. அவன் வந்து ஆச்சரியப்பட்டான் அப்படின்னு சொல்லி அவனோட அந்த செயலை தான் குறிக்குது. சரிங்களா? அப்போ இந்த வியந்தான் அப்படிங்கிறதும் செயலை தான் குறிக்குது. இதுக்கு முந்தைய சொல் வந்து முடிவு பெறாமல் இருக்கிறதுனால இதை வந்து என்னன்னு சொல்கிறாங்க? வினை எச்சம்னு சொல்கிறாங்க. அப்போ வினையை கொண்டு முடியும் எச்சம் வினை எச்சம் எனப்படும். வினையை கொண்டு முடியும் எச்சம் வினை எச்சம் எனப்படும். வினை எச்சம் என்றால் என்னன்னு கேட்டால் நீங்கள் இதை தான் எழுதணும். வினையை கொண்டு முடியும் எச்சம் வினை எச்சம் அப்படின்னு எழுதணும். இந்த வினை எச்சம் வந்து எத்தனை வகையாக பிரிக்கிறாங்க அப்படின்னா, பெயரெச்சத்தில் குறிப்பு தெரிநிலை பெயரெச்சம் குறிப்பு பெயரெச்சம்னு பிரித்த மாதிரியே இங்கேயும் தெரிநிலை வினையெச்சம் குறிப்பு வினையெச்சம்னு பிரிக்கிறாங்க. சரிங்களா? இது எப்படி நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறதுன்னு பார்ப்போம். எழுதி வந்தான். எழுதி வந்தான். இத்தொடரில் உள்ள எழுதி என்னும் சொல் எழுதுதல் என்னும் செயலையும் இறந்த காலத்தையும் தெளிவாக காட்டுகிறது. இவ்வாறு செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக தெரியுமாறு காட்டும் வினையெச்சம் தெரிநிலை வினையெச்சம். பாருங்க, எழுதி வந்தான். இதுல வந்தான் என்னும் சொல் வந்து பெயரை குறிக்குதா வினையை குறிக்குதா? மிகச்சரி, ரொம்ப சரியாக சொன்னீங்க. இது வந்து வினையை தான் குறிக்குது இல்லையா? வந்தான் அப்படிங்கிறது வினையை தான் குறிக்குது. இது வந்து பெயரை குறிக்கலை. அப்போ இது வந்து வினையை குறிக்குது. இதற்கு முந்தைய சொல் வந்து எப்படி இருக்குது? எச்சமாக வரதுனால இதை வந்து வினையெச்சம் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். அதுவே தெரிநிலை வினையெச்சம்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, எழுதி அப்படிங்கிற சொல் வந்து பார்க்கணும். எழுதி அப்படிங்கிற சொல்லும் பார்க்கும்போது நமக்கு அது என்ன புரியுது? பேனை வச்சு நம்ம பேப்பரில் எழுதுகிறோம், எழுதுதல் அப்படிங்கிற ஒரு செயலை குறிக்குதுங்கிறது புரியுது. எழுதி வந்தான் அப்படின்னா எழுதி முடிச்சுட்டு அவன் வந்தான் அப்படிங்கிற காலத்தையும் குறிக்குது இல்லையா? அந்த எழுதி அப்படிங்கிற சொல் வந்து என்னென்ன காட்டுது? செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக தெரியுமாறு காட்டுறதுனால இதை வந்து என்னன்னு சொல்கிறாங்க? தெரிநிலை வினையெச்சம் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்கம்மா பாருங்க. தெரிநிலை வினையெச்சம் தெரிநிலை வினையெச்சம் இதை வந்து எப்படி வந்து குறிக்கப்படுது அப்படின்னு பார்க்குறோம். சரிங்களா? இந்த செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக தெரியுமாறு காட்டும் வினையெச்சம் தெரிநிலை வினையெச்சம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? தெரிநிலை வினையெச்சம் என்றால் என்னென்னா நீங்கள் இதை தான் எழுதணும். எடுத்துக்காட்டுக்கு எழுதி வந்தான், இதை நீங்கள் எழுதணும். இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். தெரிநிலை வினையெச்சம்ங்கிறதும் எப்படி நம்ம எழுதணும் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறதும் புரிஞ்சிருக்கும் இல்லைங்களா? இப்போ அடுத்தது குறிப்பு வினையெச்சம் அப்படிங்கிறது என்னன்னு பார்ப்போம். குறிப்பு வினையெச்சம்ங்கிறது எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்ப்போம். மெல்ல வந்தான். இது என்னது? மெல்ல வந்தான். இப்போ வந்தான்கிற சொல் என்னது? வினைச்சொல் இல்லையா? வினைச்சொல்லுக்கு முந்தைய சொல் மெல்ல அப்படின்னு வந்திருக்கு. இந்த மெல்லங்கிற சொல் வந்து என்ன காலத்தை காட்டுதா? இல்லை. மெல்ல வந்தான்னா அவன் எப்போ வேணாலும் வந்திருக்கலாம் இல்லைங்களா? அப்போ அது வந்து என்னது? காலத்தை காட்டலை. இன்னொன்று செயலையும் அது வந்து காட்டலை. சரிங்களா? இந்த தொடரில் உள்ள மெல்ல என்னும் சொல் வந்து காலத்தை வந்து வெளிப்படையாக காட்டலை. ஆனால் மெதுவா அப்படிங்கிற பண்பை மட்டும்தான் வெளிப்படையாக காட்டுது. சரிங்களா? இது என்ன பண்ணுது? பண்பை மட்டும்தான், அதோட குணத்தை மட்டும்தான் காட்டுது. அதனால இதை வந்து குறிப்பு வினையெச்சம் அப்படின்னு சொல்கிறோம். என்னது? எப்படி காலத்தை வெளிப்படையாக காட்டாமல் பண்பினை மட்டும் குறிப்பாக உணர்த்தி வரும் வினையெச்சம் குறிப்பு வினையெச்சம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? காலத்தை வந்து இது வந்து வெளிப்படையாக காட்டாது. எதை மட்டும்தான் காட்டும்? குணத்தை, அதோட பண்பை மட்டும்தான், மெதுவா அப்படிங்கிற பண்பை மட்டும்தான் காட்டுது. அதனால இது என்னன்னு சொல்கிறாங்க? குறிப்பு வினையெச்சம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ உங்களுக்கு எச்சம்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். எச்சம் அப்படிங்கிறது என்னது? ஒரு சொல் வந்து முடிவு பெறாம எஞ்சி நிற்பது எச்சம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த எச்சம் வந்து 2 வகைப்படும்னு பார்த்தோம் இல்லைங்களா? இது வந்து பெயரெச்சம் வினையெச்சம்னு 2 வகையா பிரிக்கிறோம். இதுல பெயரெச்சம் அப்படிங்கிறது இறுதியா வர சொல் வந்து பெயரை கொண்டு முடிந்ததுன்னா அதை வந்து என்னன்னு சொல்றோம்? முடிந்து அதற்கு முந்தைய சொல் வந்து முடிவு பெறாம இருந்ததுன்னா பெயரெச்சம்னு சொல்றோம். வினையெச்சம் எப்படி சொல்றோம்?
இறுதியாக வரக்கூடிய வார்த்தை வந்து வினை சொல்லா இருந்து வினை முற்று சொல்லா இருந்து அதற்கு முன்னால் வரக்கூடிய வார்த்தை வந்து முடிவு பெறாமல் இருந்ததுன்னா அதை வந்து வினை எச்சம் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் இல்லைங்களா? இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது முற்றெச்சம். முற்றெச்சம் அப்படிங்கிறது என்னன்னு பார்ப்போம். வள்ளி படித்தனள். இதில் வள்ளி அப்படிங்கிறது ஒரு பெயரை குறிக்குது, ஒரு எழுவாய் தான் நம்ம பெயர்னு சொல்லுவோம் இல்லையா? வள்ளிங்கிறது ஒரு பெயர். படித்தனள் அப்படின்னா அவ படித்தாள் அப்படிங்கிற பொருளை குறிக்குது. சரிங்களா? வள்ளி அப்படிங்கிறது படித்தனள் அப்படிங்கிற பொருளை குறிக்குது. படித்தாள் அப்படின்னா அது என்ன அர்த்தம்? வினை முற்று சொல். படித்தாள் அப்படிங்கிறது என்னது? வினை முற்று. அப்போ ஒரு எழுவாய் வருது, ஒரு வினை முற்று சொல் வருது அப்படிங்கிறது என்னது? வினை முற்று சொல் அப்படிங்கிறது நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? இதை எப்படி முற்றெச்சமாக மாறுது அப்படின்னா வள்ளி படித்தனள் மகிழ்ந்தாள். இங்கே படித்தனள்ங்கிறது முன்னாடி நம்ம என்னன்னு பார்த்தோம்? வினை முற்றுன்னு பார்த்தோம் இல்லைங்களா? படித்தனள் அப்படிங்கிற சொல் வந்து வள்ளி படித்தனள் அப்படின்னா அவ நல்லா படித்தா அப்படிங்கிற பொருளை குறிக்கிறதுனால இதை வந்து வினை முற்று சொல், இதோட முடிஞ்சுது அப்படிங்கிற வினை முற்றுன்னு பார்த்தோம். இப்போ இந்த வினை முற்றுக்கு அடுத்து வேறு இன்னொரு சொல்ல என்னது வருது? மகிழ்ந்தாள். அப்போ இந்த இடத்துல என்ன பொருள் வருது அப்படின்னா வள்ளி படித்தனள் மகிழ்ந்தாள். அவ நல்லா படித்ததனால என்ன பண்ணா? ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தா அப்படிங்கிற பொருள் வருது. அப்போ ஒரு சொல் வந்து வினை முற்று சொல்லா வந்து அந்த வினை முற்று சொல்லே எச்ச பொருளாக நின்று வேறொரு முற்று சொல்லை கொண்டு முடிஞ்சதுன்னா அதை வந்து முற்றெச்சம் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? ஒரு சொல் வருது, அந்த சொல் வந்து வினை முற்று சொல்லா வருது. நார்மலாக அது வந்து ஒவ்வொரு வார்த்தையிலையும் வினை முற்று சொல்லா வரும். சரிங்களா? அந்த முற்று சொல்லே ஒரு எச்ச சொல்லாக மாறி இங்கே முடிவு பெறாத சொல் மாதிரி நின்று அதற்கடுத்து வேறொரு முற்று சொல் வந்தது அப்படின்னா அதை என்னன்னு சொல்கிறோம்? முற்றெச்சம் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே பாருங்கள், இத்தொடரில் படித்தனள் என்னும் சொல் படித்து என்னும் வினை எச்ச பொருளை தருகிறது. இந்த இடத்துல படித்தனள் அப்படிங்கிற சொல் வந்து என்ன ஆயிடுச்சு? வினை முற்று சொல் தான். ஆனால் இந்த இடத்துல எச்ச பொருளாக வரணுங்கிறதுக்காக படித்து அப்படிங்கிற வினை எச்ச பொருளாக தருது. இவ்வாறு ஒரு வினை முற்று எச்ச பொருள் தந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிவது முற்றெச்சம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு வினைமுற்று சொல் வந்து எச்ச பொருளாக மாறி இன்னொரு வினைமுற்றை கொண்டு முடிஞ்சது அப்படின்னா அதை என்னன்னு சொல்கிறோம்? முற்றெச்சம் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? இப்போ வந்து முற்றெச்சம்ங்கிறது எப்படி வந்து நீங்கள் கண்டுபிடிக்கணும்னு ரொம்ப தெளிவாக புரிஞ்சிட்ருப்பீங்க இல்லையா? இன்றைக்கி நடத்தின பாடங்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப நல்லா புரிஞ்சிருக்கும், ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் நல்லா கவனித்து இதை நல்லா படிக்கணும். சரிங்களா? இதிலிருந்து சில வினாக்கள் உங்களுக்கு நான் தருவேன். அதை நீங்கள் தேர்வாக எழுதி எனக்கு சிறப்பாக நீங்கள் அனுப்பிவிடணும். சரிங்களா? ரொம்ப அழகாக நீட்டாக எழுதி எனக்கு நீங்கள் அனுப்பிவிடணும். நன்றி.